ஹாய், இன்னைக்கு நம்ம படிக்க போகிற ஸ்டிச்சு ஜர்தோசி லேசி டேசி ஸ்டிச். ஓகே, ஜர்தோசியில் லேசி டேசி படிக்க போகிறோம். இது ஏற்கனவே நம்ம த்ரெட்டில் படிச்சிருப்போம். அதே தான் நம்ம இப்போது ஜர்தோசியில் படிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ நான் ஒரு ரவுண்டு போட்டுக்கிறேன். ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சின்னதாக ஒரு ரவுண்டு போட்டுறேன். இதில் லேசி டேசி போட்டுக்கலாம். ஜர்தோசி நம்ம பிக்சர் வரைஞ்சிருக்கோமா, இதுக்கு தேவையான அளவு கட் பண்ணிக்கோங்க. அளவு நான் எப்பவும் சொல்கிறது தான், அளவு கரெக்டாக கட் பண்ணணும். ஒன்று பெருசு சின்னது ஆகிட்டுனா கூட நம்மளுக்கு பார்க்குறதுக்கு இப்போ ஒரு பூ மாதிரி நம்ம இதை போட போகிறோம், ஃப்ளவர் மாதிரி போட போகிறோம். அப்போ அந்த ஃப்ளவர் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. சரிங்களா? அதனால் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது நான் ஒன்று போட்டு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கணும். இது கரெக்டாக இருந்துச்சுன்னா இப்போ இதுக்கு நீடில் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஞ்சு நாட்டுக்கெல்லாம் எடுத்தோம் இல்லையா, அதே நீடில் தான் நான் எடுத்திருக்கேன். ஒல்லியாக பார்த்து எடுத்துக்கோங்க. நார்மல் நீடில் கோர்த்து வச்சுருக்கேன். எண்டில் நாட் போட்டுட்டேன். சரியா? இப்போ அப்படி ஃப்ரேமுக்கு அடியிலேருந்து நடுவிலேருந்து எடுத்துக்கலாம். நடுவிலேருந்து இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ நீடிலில் ஜர்தோசியை விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம எந்த இடத்துல இங்கே எடுத்தோமோ அதே இடத்துல மறுபடியும் போட்டுட்டு இதை இங்கே கொண்டு வந்துட்டு இப்போ என்ன பண்ணணும், நான் கொஞ்சம் பெருசாக எடுத்துட்டேன். கொஞ்சம் சின்னதாக இருந்தால் இப்போ நம்ம இந்த பிக்சர் வரைஞ்சிருக்கோம் பார்த்திங்களா, இதே இடத்துல கரெக்டாக இருக்கும். நம்ம இதை நான் எடுத்துக்கிறேன், கரெக்டாக கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒன்று எடுத்து வச்சு பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நிறைய கட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது வேஸ்ட் ஆகிரும். அதனால் அளவு மட்டும் கரெக்டாக இருக்கட்டும். ஓகே, இப்போ போட்டுக்கலாம். எடுத்துட்டோம். அதே இடத்துல ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ பிடிச்சி இழுத்துட்டோன்னா கரெக்டாக வந்துச்சா? இப்போ இந்த இடத்துல வச்சு இதை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த ஜர்தோசிக்கு உள்ளாடி ஊசியை எடுத்துட்டு மறுபடியும் இந்த சைடு, ஓகேங்களா, இந்த சைடு நீடில் கொடுத்தோன்னா அழகாக நம்மளுக்கு ஒரு எதழ் கிடச்சிட்டு. சரிங்களா? அதே மாதிரி நம்ம போட்டுக்கலாம் மறுபடியும். இப்போ எடுத்துக்கிறேன். இப்போது நீங்கள் ஒன்று கட் பண்ணிவிட்டு ரெண்டொன்னும் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு 2 பீஸ் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன்னா இதே அளவுக்கு இனி ஓகே, நம்ம இதே அளவுக்கு மறுபடியும் மீதி உள்ள இதை ஜர்தோசியை கட் பண்ணிக்கலாம். அளவு மட்டும் மாறிடாமல் அழகாக கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்த பீஸ் போட்டுக்கலாம். இந்த இடத்துல போட்டு அப்படியே போட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் இங்கே ஊசியை எடுத்து வெளியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும்.
இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 4 சைடும் ஃபஸ்ட்டு போட்டுக்கணும் சரிங்களா. நம்ம வந்து வரிசையாக இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா சில டைமில் நம்மளுக்கு ஷேப் வந்து சரியாக வராது. ஓகேவா? அப்போ நம்ம இந்த 4 சைடும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே இந்த இதில் போடும்போது அது வந்து நீட்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு 4 சைடும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நடுவில் உள்ளதை போடுங்க. ஃப்ளவர் வந்து அது ஒரு ஃப்ளவர் மாதிரி சூப்பராக நம்மளுக்கு கிடைக்கும். இவ்வளோந்தான் லேசி டேசி. நம்ம வந்து கட் பண்ணிக்கிறது மட்டும்தான். அதை வந்து ஜர்தோசி வந்து கட் பண்ணிக்கதாங்க நம்மளுக்கு கஷ்டம். ஒரே அளவில் கட் பண்ணிக்கணும் அவ்வளோந்தான். மற்றபடி இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். அழகாக கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது 4 சைடும் போட்டுட்டேன்னா இனி வந்து நம்ம அந்த இன்னும் வந்து 4 சைடும் இந்த இடத்துல போடணுன்னா போட்டுக்கலாம். அது இன்னும் அந்த ஃப்ளவர் வந்து பார்க்கறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் இங்கேயும் போட்டு கிளாஸில் சப்மிட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் சரியா. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சில நீங்கள் ப்ளவுஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. அதையும் நான் போட்டு காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு 5 இதழ் வர்றது மாதிரி போட்டுப்போம். நடுவில் புள்ளி வச்சுக்கிறேன். அது வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். 5 இதழ் 6 இதழ் அந்த மாதிரி வர்றதுக்கு கரெக்டாக மார்க் பண்ணி வச்சு போடுங்க. ஓகே, இப்போது போடுவோமா. இது வந்து கொஞ்சம் வேறு டைப்பு பார்த்துக்கோங்க. நடுவில் இருந்து எடுத்துட்டோமா. எடுத்துட்டு இதை அதே தான் சேம் நடுவில் தான் போடணும். இது வந்து இப்படி இருக்குதா. இருக்கும்போது இது இப்படி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணோன்னா இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு குட்டியாக ஒரு ஜர்தோசி இந்த மாதிரியும் போடலாம். நான் இப்போ சொல்லி கொடுக்குற இந்த மெத்தட்லேயும் போடலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் குட்டியாக வேணும் நம்மளுக்கு ஜர்தோசி. நான் ஏற்கனவே கட் பண்ணி போட்டிருந்த பீஸு அதை நான் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து இந்த ஜர்தோசியை இதுக்குள்ளே நம்ம விட்டுட்டு இப்போ இங்கே இதை போட்டுக்கணும் சரியா. போட்டு இதே இடத்துல போட்டுட்டு இப்போ இது இங்கே வருதா. இங்கே வந்து நீடியில் இறக்கிட்டு இப்படி எடுத்துட்டு இங்கே வந்து குட்டியாக ஒரு ஜர்தோசியை பக்கத்தில் ஒரு பீஸ் இருந்திருக்கு, அதுவும் சேர்ந்து வந்துச்சு. சரி, இதே மாதிரி இந்த 5 இதழையும் போட்டுக்கலாம். மீதி இருக்க 3ஐயும்
கடைசியாக எதில் போடுவேன். ஓகேங்க, இதே மாதிரி நீங்களும் கிளாஸில் போட்டு சப்மிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இது ஒன்று இது ஒன்று ரெண்டும் ஃபஸ்ட்டு போட்டு கிளாஸில் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஷேப் எடுத்து அதுலேயும் கண்டிப்பாக போடணும். சரிங்களா? ஓகே, இதே மாதிரி நீங்களும் போடுங்க. இந்த 2 மாடலும் போடுங்க. இது வந்து ப்ளவுஸில் போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நாட்டு வந்து பின்னால் நீங்கள் எப்படி போடணுன்னா, நம்ம நார்மலாக ஒரு பட்டன்லாம் தைக்கும்போது பின்னால் நாட் போடுவோம் பார்த்தீங்களா, அதே மெத்தடில் நாட் போடுங்க. போட்டு கிளாஸில் சப்மிட் பண்ணுங்கள். அப்புறமா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராவது நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு விருப்பம் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.